பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு இந்த ஆறுதலும் மாறுதலும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிறீங்க. தேவன் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள் கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையில நாம் தியானிக்க போகிறோம், சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் அனுப்புவாராக. வேத வசனம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஐயா, பல விதத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம், நொறுக்கப்பட்டிருக்கலாம், விடுதலைக்காய் அங்கேயும் தேடி ஓடிக்கொண்டிருக்கலாம். மெய்யான ஒரு விடுதலையை தருகிறவர் இரட்சகராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. அந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம். சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதன் 13வது வசனம். சகரியா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. எனக்கு அன்புக்குரியவர்களே, கடந்த வாரத்தில் நீங்கள் இதே வசனத்தின் அடிப்படையில் செய்தியை கேட்டீர்கள். குடும்ப சாபத்தை மாற்றுவது யார், ஏன் குடும்பத்தில் சாபம் வருகிறது என்று சொல்லி ஒரு குடும்பத்தை குறித்து நான் உங்கள் நடுவில் பிரசங்கம் பண்ணினேன், நீங்கள் கவனித்தீர்கள். இன்றைக்கும் அந்த குடும்ப சாபத்தை குறித்து சில வார்த்தைகளை கவனிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே குடும்ப சாபத்தை முறிக்கிறவர். இன்னைக்கு இங்க வசனத்தை நான் வாசிக்கும் போது கவனித்தது, சம்பவிப்பது என்னவென்றால், இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இது தீர்க்க தரிசனமாய் ஆண்டவரினோடு கூட பேசுகிறார். வாக்குத்தத்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து வாக்குத்தத்தமாய் இந்த வார்த்தையை சுதந்தரியுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, யூதா என்று சொன்னால் துதி, பிரைசிங். ஜூடா மீன்ஸ் பிரைசிங். அப்ப நீங்க துதிக்கிறவர்களா இருக்கலாம். துதிக்கிற வம்சமே, துதிக்கிற குடும்பமே. இஸ்ரவேல் வம்சத்தாரே, இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனுடைய ஜனம், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். சம்பவிப்பது என்ன தெரியுமா, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாக வைப்பேன். Our God wants to bless you. He is the God who blesses. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் யார்? He is a God, is a God who bless. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், ஆசீர்வாதத்தின் தேவன். அதிகமான வசனங்களை நாம் வேதத்தில் பார்க்க முடியும் ஆசீர்வாதத்தை குறித்து. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் நாம் பார்க்க முடியும். மன்னிக்கும், யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்தது நிமித்தம் அவர்கள் குடும்பங்களை தலைக்க பண்ணினார். அப்போ குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். குடும்பம் எல்லாம் தேவன் கொடுக்கிற ஒரு அற்புதமான காரியம். ஏற்ற துணையை கர்த்தர் கொடுக்கிறவர் தேவ சித்தத்தின்படி. குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் தான். இன்றைக்கு பல குடும்பங்கள் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் சாபத்துக்குள் ஆக்கப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதுபடி, ஏன் ஐயா குடும்பத்தில் சாபம் வருகிறது? வேதம் சொல்லுகிறது, பிதாக்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்த அக்கிரமத்தின் நிமித்தமாய் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் கர்த்தர் விசாரித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் சாபம் வருகிறது என்று சொல்லி யோசிக்காமல் இன்றைக்கு சாபத்தை போக்குவதற்காக மாந்திரவாதிகளையும் சூனியக்காரனையும் குறி சொல்லுகிறவனையும் செய்வனை வைக்கிறதையும் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சாபத்தை மாற்றுவதற்கு ஒரே ஒருவரால் மட்டுமே முடியும், இரட்சகராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. கலாத்தியர் 3:13 சொல்லப்படுகிறது, நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை சிலுவையில சுமந்து தீர்த்தவர் இரட்சகராக இயேசு கிறிஸ்து. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறபடி இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்தார். ஐயா, உன் தேவனாய கர்த்தர் மேல் அன்பு கொண்டபடினால் உன் தேவனாய கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தர் என்று சொல்லி நாம் உபாகம் 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே.
சாபத்தை யார் ஆசீர்வாதமாய் மாற்றுவார்? இரட்சகராக இயேசு ஒருவரே. அவர் சாபமான முள்முடியை சுமந்து தீர்த்தவர். சாபத்தை போக்குவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டது. 6 அறிவுள்ள மனிதனுக்கு 3 அறிவு 4 அறிவு உள்ள கோழியோ ஆடு மாட மிருகங்கள் ரத்தம் சிந்தினால் இது எப்படி மிகையாய் மாறும்? அது எப்படி நிவர்த்தி ஆகும்? 6 அறிவுள்ள மனிதனுக்கு 6 அறிவுள்ள மனிதனாய் மனிதகுமாரனாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் தேவகுமாரன். மனிதனை மீட்பதற்காக அவர் ரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தின் நிமித்தமாகத்தான் சாபங்களை மாற்ற முடியும். இன்னைக்கு ஒரு குடும்பத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. செய்தி முடிந்து உடனே நேரம் இருக்கும். ஆனால் நான் உங்களுடைய குடும்பத்தின் விடுதலைக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் தருவார். ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலை பண்ணுகிறவராய் சுட்டி திரிகிற கர்த்தர். சம்பவிப்பது என்னவென்றால், யூத வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தார், நீங்கள் புறஜாதிக்குள்ளே சாபமாக இருந்தது போலவே இப்பொழுது உங்களை ஆசீர்வாதமாக வைப்பேன். பயப்படாதே, உங்கள் கைகள் திடப்பட கடவதாக. பாருங்க, உங்களை ரட்சிப்பேன். ரட்சிப்பு என்று சொன்னால் மீட்பு, விடுதலை, சேவிங், டெலிவரன்ஸ், ரெடிமிங், ரெஸ்கியூயிங். உங்களை விடுவிக்கிற கர்த்தர். ஒரு வேளை கட்டப்பட்டிருக்கலாம் சாபத்தின் நிமித்தமாய், பிதாக்கள் செய்த அக்கிரமங்கள் துரோகத்தின் நிமித்தமாய், முற்பிதாக்கள் செய்த தவறு நிமித்தமாய் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளின் சாபத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கலாம். ஐயா, சாபத்திலிருந்து விடுதலை பெறணும். அதே சமயத்தில் இன்னொரு வார்த்தை கூட நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், வீட்டில் நீங்கள் பிதாக்களாக இருக்கலாம். நாமும் தேவனுக்கு விரோதமான அக்கிரமங்களை செய்தால், முற்பிதாவாய் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறோம். நாம் தேவனுக்கு விரோதமாய் அக்கிரமங்களை பண்ணினால் நம்முடைய பிள்ளைகளும் சாபத்துக்குள்ளாகத்தான் மாறுவார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கிருபையின் எச்சரிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளுக்கு சாபத்தை சேர்த்து வைத்து விடாதீர்கள். நாமும் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும். தாவீதின் குடும்பத்திற்கும் சவுலின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, தாவீது வர வர பலத்தான். அப்படி என்றால் தாவீதின் குடும்பம் வர வர பலத்து கொண்டே இருந்தது. அதிலே வேதவசனம் சொல்லுகிறது, சவுலின் குடும்பம் வர வர பலவீனமாயிருந்தது. சவுலின் குடும்பத்தில் சாபங்கள் தங்கி கொண்டது, வர வர பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் தாவீதின் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தாவீதின் குடும்பத்தோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். தாவீதின் சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். குடும்பங்கள் சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். சாபங்கள் மாற வேண்டும். சாபத்தை நிவர்த்தி செய்வதற்காக புனித ஸ்தலங்கள் என்று சொல்லி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். புனித ஸ்தலம் என்று சொல்லி தேடி ஓடுகிற இடங்களில் சாபம் நிவர்த்தியாக்கப்படுவது இல்லை. சாபங்கள் நிவர்த்தியாக்கப்படுவதற்காக எதையெல்லாமோ பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஐயா, இன்றைக்கு ஒரு வாய்ப்பு. இரட்சகராக இயேசு அண்டை வருவீர்கள் என்று சொன்னால் அவர் சாபத்தை போக்க முடியும். கடந்த முறை நாம் சாபத்தை குறித்து தியானிக்கும் போது ஆதாம் ஏவாள் அந்த குடும்பத்தை நாம் தியானித்தோம். முழு குடும்பமும் சபிக்கப்பட்டு போனது. காரணம், தேவனுக்கும் குடும்பத்துக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டது. மீண்டும் தேவனுக்கும் குடும்பத்துக்கும் உள்ள உறவு புதுப்பிக்கப்படும் போது குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு ஒரு குடும்பத்தை நான் உங்கள் முன்பதாக வைத்து தியானிக்க விரும்புகிறேன். ரூத்தின் சரித்திர புஸ்தகத்திலிருந்து அந்த குடும்பத்தை தியானிக்க போகிறோம். ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். அதுல சில வசனங்கள் இருக்கிறது. அதில் நான் முதல் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தை குறித்து உங்களுக்கு நன்றாய் தெரியும். நீங்கள் அதிகமான செய்திகளை கேட்டிருப்பீங்க, அது அதிகமாக தியானிச்சிருப்பீங்க. காரணம் 4 அதிகாரம் தான் இருக்குது. ஒரு அருமையான சம்பவம். ரூத், நகோமி, ஓர்பால், எலிமெலைக்கு போவாஸ், வயல்வெளி, இது மாதிரி அருமையான ஒரு சம்பவம் இருப்பதனால ஒரு சரித்திர புஸ்தகம் இது. ஆகவே தான் அதில் முதல்ல இடம் பேர் வருது, யூதா, பெத்லகேம். பொதுவாக கதை சொல்லும் போது ஒரு ஊரில்
இல்லை இப்படிப்பட்ட இடத்துல. சரித்திர புஸ்தகம் என்று சொன்னால் முதலாவது இடத்தை வைத்து ஆரம்பிக்கும். அப்படித்தான் யோபுவின் சரித்திர புஸ்தகம் ஆரம்பிக்கிறது. சில சரித்திர புஸ்தகங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா முதலாவது ஊரை வச்சு ஆரம்பிக்கும். அதே போல இங்க ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தில் இது உண்மையான நடந்த ஒரு சம்பவம். நீங்க வித்தியாசமாலாம் தியானிச்சிருப்பீங்க. ஆனால் தேவன் வித்தியாசமான காரியத்தை இங்க கற்றுக் கொடுத்தார். இங்கே எலிமலேக்கு என்கிற ஒருவரை பார்க்கிறோம், நகோமி என்கிறவர்களையும் பார்க்கிறோம். அந்த தேசத்தில் மிகவும் பஞ்சம். வேதத்தில் 13 பஞ்சங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 13 வகையான பஞ்சங்கள். ஆபிரகாம் இருந்த காலத்தில் பஞ்சம் ஏற்பட்டது, யாக்கோபின் காலத்தில் பஞ்சம் ஏற்பட்டது, ஈசாக்கு காலத்தில் பஞ்சம் ஏற்பட்டது. ஈசாக்கு இருந்த காலத்தில் பஞ்சம் இறந்தான். ஆனா பஞ்ச காலத்திலும் ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு பலனை பெற்றுக் கொண்டான். தாவீது நாட்களில் பஞ்சம் ஏற்பட்டது. இப்படிப்பட்ட பஞ்சங்களை பார்க்கிறோம். எலியா இருந்த நாட்களில் ஒரு பஞ்சம். நாம் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம், வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சகாலம் வருகிறது. அது ஒரு கொடூரமான பஞ்சம். இப்பொழுது பயங்கரமான பஞ்சம் தேசத்தில் இருக்கிறது. தண்ணீர்னால ஏற்படுகிற பஞ்சம், சரியா காற்று கிடைக்காதனால பஞ்சங்கள். இங்கே ஒரு பஞ்சத்தை பார்க்கிறோம், ஆகார திரட்சி. தேசம் பஞ்சத்தில் இருக்கிறது. அப்ப இவங்க எங்க இருக்கிறாங்க? யூதாவில் உள்ள பெத்லகேம். யூதா என்றால் துதி என்று சொல்லி அர்த்தம். துதித்தல், பிரைசிங், ஆண்டவரை மகிமைப்படுத்துதல். தேவ ஜனங்கள் வாழுகிற இடம். பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீடு என்று சொல்லி அர்த்தம் பெத்லகேம். ஹவுஸ் ஆஃப் பிரெட். ஜூடா மீன்ஸ் பிரைசிங். ஏன் பஞ்சம் ஏற்பட்டது? ஏன் அங்கே ஆகாரம் குறைச்சி? ஏன் ஆகார திரட்சி இருக்கிறது? குறைவு ஏன்? ஏன் பெத்லகேமில் அப்பத்தின் வீடு என்று சொல்லி அழைக்கப்படுகிற பெத்லகேமில் ஏன் அப்பம் இல்லை? யூதாவில் துதி இல்லை, அதனால தான் பெத்லகேமில் அப்பம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் துதி இல்லை, உங்கள் குடும்பத்தில் துதித்தல் இல்லை, உங்கள் சபையில் சரியான துதித்தல் அனுபவம் இல்லை. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சரியா துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஏன் உங்கள் வாழ்க்கையில பஞ்சம் வரப்போகிறது? யூதாவில் சரியான துதி இல்லை. எலிமலேக்கு, நகோமி வாழ்க்கையில் துதி இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தால் யூதாவில் சரியான துதி இல்லை. ஆகவே பெத்லகேமில் சரியான அப்பம் இல்லாமல் ஆகார திரட்சி நிமித்தமாய் இவர்கள் இங்கிருந்து பிளான் பண்ணி they want to go out from Judah. அவர்கள் யூதாவிலிருந்து வெளியே போக நியமிக்கிறாங்க, திட்டமிடுறாங்க. காரணம் ஏன் தெரியுமா? இந்த பஞ்சத்திலிருந்து எப்படியாவது விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி. இப்ப என்ன பண்றாங்க? பிளான் பண்ணி எங்க போறாங்க தெரியுமா? யூதா, அதுல இந்த பெத்லகேம் ஊர்ல இருந்து வெளியே புறப்பட்டு மோவாப் தேசத்திற்கு போய் சஞ்சரிக்கிறாங்க. மோவாப் தேசத்துல போய் வாழ்றாங்க. மோவாப் அது ஒரு அருவருக்கப்பட்ட தேசம். மோவாப்னு சொன்னாலே ஆண்டவர் அருவருக்கிற ஒரு தேசம். தவறான முறையில் ஏற்பட்ட இந்த தேசம், அது வேசித்தனம், உபச்சாரம் நிறைந்த ஒரு தேசம். பாகால் பேயோரை பின்பற்றுகிற ஒரு அருவருக்கப்பட்ட விக்கிரகங்கள் நிறைந்த தேசம் மோவாப் தேசம். ஐயா, ஏனையா ஒரு தேவ பிள்ளை இப்படிப்பட்ட பஞ்ச நாட்கள் ஏன் மோவாப் தேசத்துல போய் சஞ்சரிக்க வேண்டும்? ஏன் பின்மாற்றம் அடைய வேண்டும்? ஏன் தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியே போகணும்? ஏன் துதியை விட்டு வெளியே போகணும்? ஐயா, வாழ்க்கையில ஏற்படுகிற நஷ்டம் பெரிதா இருக்குமே, அதை யோசிக்க வேண்டாமா? குறிப்பிட்ட நாளின் பஞ்ச காலத்தை பார்த்து ஏன் நீங்கள் சோர்ந்து போக வேண்டும்? கர்த்தர் தாமதிக்கிறார்னா அது தடைகள் அல்ல, தடைகள் அல்ல, தாமதம் தற்காலிகமானது. ஏற்ற சமயத்தில் கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். பஞ்சத்தை குறித்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? பஞ்ச காலத்திலும் உயிரோட காக்கும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இப்போ என்ன பண்றாங்க? மோவாப் தேசத்துல போய் குடும்பமா போய் நிற்கிறாங்க. கணவன், மனைவி, 2 பசங்க. கணவர் பேர் எலிமெலேக்கு. எலிமெலேக்கு என்று சொன்னால் என் தேவன் ஒரு ராஜா. My God is a king. என் தேவன் ஒரு ராஜா. நகோமி பேருடைய அர்த்தம் டிலைட், பிரியம் உள்ள. அப்போ இவங்க மோவாப் தேசத்துல போய் இருக்கும்போது ஜனங்கள் கேட்டிருப்பாங்க, யாரு நீங்க புதுசா இருக்கிறீங்க? என் பேரு என் தேவன் ஒரு ராஜா. உண்மையான தெய்வத்தை வெளிப்படுறவங்க. நகோமி அம்மா சொல்லியிருப்பாங்க, என் மேரு நகோமி பிரியம் உள்ளவள், நான் ஆண்டவருக்கு பிரியம் உள்ளவள். பசங்க பேரு மக்லோன், கிலியோன், 2 பசங்க. இப்போ மோவாப் தேசத்துல போய் குடியேறாங்க. அங்க போயிட்டு என்ன பண்றாங்கன்னா 2 பேருக்கு திருமணம் ஆகுது, மக்லோனுக்கும் கிலியோனுக்கும். எங்க உள்ள பொண்ணு? மோவாப் தேசம், அருவருக்கப்பட்ட தேசத்துல
ஆண்டவர் குறித்து அறிந்து கொள்ளாத ஒரு தேசத்துல போய் அவங்க அங்க பொண்ணு எடுக்கிறாங்க. ஐயா, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கு எது? இன்னைக்கு தவறான அவிசுவாசியோடு கூட இன்னைக்கு பிணைக்கப்பட்டிருக்கிறோம். சிலர் தவறான நுகத்துல போய் பிணைக்கப்படாதீங்க. எதிர்காலத்தை குறித்து நீங்கள் யோசிக்காமல் திட்டமிடாமல் ஏன் இப்படி தவறான முடிவுகளை எடுக்க வேண்டும்? மக்லோன் கிலியோன் பெயருடைய அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் பேர் வியாதி, ஒருத்தன் பேர் தீமை. ஐயோ, இந்த தேசத்தை விட்டு யூதா விட்டு வெளியே வந்தது நிமித்தமா இந்த குடும்பத்துல வறுமை, துக்கம், வியாதி பெருகி கொண்டிருக்கிறது. இப்போ பாருங்க, நான் முக்கியமான செய்தி இங்கிருந்து கொடுக்க விரும்புகிறேன். இவர்கள் யூதா விட்டு வெளியே வந்தது நிமித்தமாய் குடும்பத்தில் ஏற்பட்ட மிக முக்கியமான ஒரு ஆபத்து என்ன தெரியுமா? முதலாவது, எலிமெலைக்கு மரித்து போகிறான். 3ஆம் வசனம், நகோமியின் புருஷனாக எலிமெலைக்கு இறந்து போனான், அவளும் அவனுடைய 2 குமாரன் மாத்திரம் இருந்தார்கள். வெளியே போய் சஞ்சரிக்கும் போது 2 பசங்களையும் மனைவி காப்பாத்தி வந்து கொண்டிருந்தவர் எலிமெலைக்கு. என் தேவன் ஒரு ராஜான்னு அர்த்தம். ஐயோ, ரொம்ப நாள் உயிர் வாழ முடியல, ஒரு மரணம் நடக்கிறதுங்க. மரணம் நடக்குது. அம்மா விதவையாக்கப்பட்டுட்டாங்க நகோமி, 2 பசங்க. சரி, இப்பொழுது திருமணம் நடக்கிற 2 பசங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா வசனம் 5ஆம் வசனம் பாருங்க, பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். ஏற்கனவே வீட்டில் ஒரு மரணம் நடந்தது, திரும்ப ஒரு 2 மரணம் நடக்கிறது. ஒன்று மக்லோன், இன்னொன்று கிலியோன். 2 பசங்களும் மரிச்சாச்சு. 3 ஆண் மக்கள் மரித்து போனார்கள். இது எப்பொழுதும் மரணம் நடந்தது என்று சொல்லி போடவில்லை. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொன்று நடந்திருக்கலாம். தொடர்ச்சியான மரணங்கள். ஐயா, சாபத்துக்கு ஒரு அறிகுறியை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். தொடர்ச்சியான மரணம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா சில குடும்பங்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. ஐயோ, துக்கத்தில் இருக்கிறாங்க, பயந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு வருஷத்துல மரணம் நடந்திருக்கும், அதே நாள் அதே நேரம் அடுத்த ஆண்டுல தொடர்ச்சியான மரணம். பல இடங்கள் நடக்கிறது. ஜனங்கள் கண்ணீரோடு இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் என்ன நடக்க போதோ, ஐயோ இந்த நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது, எதுவும் நடந்துடக்கூடாது என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. நகோமியுடைய குடும்பத்தில் 3 மரணம். ஐயா, சாபம் இந்த குடும்பத்தில். ஏன் இந்த குடும்பத்தில் சாபம் வந்தது? ஏன் இந்த குடும்பத்தில் மரணம்? ஏன் இந்த 3 பேரும் விதவையாக்கப்பட்டாங்க? ஐயோ, கண்ணீரோடு இருக்கிறாங்க. இந்த குடும்பம் விதவையாக்கப்பட்டுச்சு. அவங்க எல்லாமே பயந்துருப்பாங்க. இவங்க எல்லாமே இளம் வயது. ரூத், ஓர்பால் இளம் வயது. அடுத்த திருமணம் கூட யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த ஊருக்காரங்க நல்ல ஆளா இருந்தாலுமே, ரூத்தும் ஓர்பாலும் நல்லவங்களா இருந்தாலுமே எல்லாரும் பயப்படுவாங்க. திரும்ப யாராவது திருமணம் பண்ணி அந்த குடும்பத்துக்கு போனா, ஐயோ அடுத்தவங்களுக்கும் மரணம் ஏற்படுமே. யாரும் ஏற்றுக்கொள்ள மனதில்லை. எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, சாபம் நிறைஞ்ச குடும்பம், சபிக்கப்பட்ட குடும்பம். ஏன் தொடர்ச்சியா மரணம் நடக்குது? என்னைக்கா யோசிச்சு இருக்கிறீங்களா? மரணம் நடக்கும்போது கண்ணீர் வடிக்கிறீங்க, துக்கப்படுறீங்க. உங்க வீட்டுல 3 மரணம், தொடர்ச்சியான மரணம் ஏற்பட்டிருக்குது. இன்றைக்காவது யோசித்திருக்கிறீர்களா? குடும்பத்துல சாபம் இருக்குன்னு சொல்லி தெரியுமா? இந்த சாபத்தை போக்குவது ஒரே ஒருவர் மட்டும்தான், இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சில குடும்பத்தில் இப்படிப்பட்ட நிலைமை, தொடர்ச்சியான மரணங்கள், தொடர்ச்சியான வியாதிகள், தொடர்ச்சியான ஏற்படுகிற தடைகள், சந்ததியின் நிலைமை அற்றுப்போகிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஐயா, குடும்ப சாபத்தின் தலைமுறையை மாற்றுவது இயேசு கிறிஸ்து. நீங்க இந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா, மக்லோன் கிலியோன் மரிச்சாச்சு, எலிமெலைக்கு மரிச்சாச்சு. இப்போ கண்ணீரோடு இருக்கிறாங்க. ஒரு செய்தி வருகிறது நகோமிக்கு. வசனம் 6ஆம் வசனம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு, she heard that God is providing food for the people who are in Judah. யூதாவில் இருக்கிற ஜனங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை, ஐயோ எவ்வளோ தம்முடைய ஜனங்கள் பஞ்சம் வந்த போதும் வெளியே வரலங்க. தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் கொடுக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டால், இன்னைக்கு கேள்விப்படுகிறீங்க. சாபத்தை போக்குற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி இன்னைக்கு கேள்விப்படுகிறீங்க. நீங்க எத்தனையோ ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நீங்க இன்னைக்கு கேள்விப்படுறீங்க. அநேக சாபத்துக்குள் ஆக்கப்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு விடுதலை பெற்றிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்படுறீங்க. கேள்விப்பட்டோன்னு ஒரு பிளான் பண்றாங்க. 7ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, யூதா தேசத்துக்கு திரும்பி போக அவர்கள் வெளிநடக்கையில், she planned to go back to Judah. யூதா தேசத்திற்கு திரும்பி போக.
I ask you to take decision to go back to Judah. Already I said Judah means praising. You have to go back to praising. As much as you can, you have to praise God. There is a power and miracle in praising. நீங்கள் துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது விடுதலை உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். திரும்ப துதிக்குள் திரும்புங்க, ஆராதனைக்குள் திரும்புங்க. ஒருவேளை உங்களுடைய ஆராதனை நிலைமையற்றிருக்கலாம், நேரமற்றிருக்கலாம், ஆராதிக்க முடியாமல் இருக்கலாம், ஆராதனையின் வாசனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர், துதிகளில் பிரியப்படுகிற கர்த்தர் தான் நம்முடைய ஆண்டவர். இவங்க பிளான் பண்ணி திரும்ப போறாங்க. போகும்போது ஒரு பால் முத்தமிட்டு போயிட்டாங்க. ஒரு மருமகா, இன்னொரு மருமகா ரூத். அவங்க மோவாப் தேசத்தில் உள்ளவங்க தான். நகோமி பாருங்க, ஒரு ஆத்தும ஆதாயம் நடக்குது. ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணி மோவாப் தேசத்தில் உள்ளவங்க யூதாவுக்குள்ள போறாங்க. சொல்றாங்க, தேவ ஜனம் இருக்கிறாங்க, தேவன் பஞ்சத்திலிருந்து ஜனங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார், ஆகாரம் கொடுக்கிறார் என்று சொல்லி ரூத் சொல்றாங்க, உன் தேவன் என் தேவன், உன் கர்த்தர் என் கர்த்தர், நீ எங்க போனாலும் கூட வருவேன் மாமி. கூட போறாங்க. ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணி கொண்டு வராங்க தேவ சமூகம். நீங்களும் பின்மாற்றம் அடைஞ்சிருக்கலாம், நீங்களும் திரும்ப தேவ சமூகத்துக்குள் வாங்க. ஒரு ஆத்மாவை கூட்டுவாங்க. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றவன் ஞானம் உள்ளவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ தேசத்துக்குள்ள வந்த உடனே நகோமி அம்மா சொல்றாங்க, என்ன தெரியுமா, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப பண்ணார். குற்றத்தை யார் மேல போடுறாங்க பாருங்க, கர்த்தர் மேல. உண்மைதான். தேசம் முழுவதும் முதலாவது பஞ்சம் இருந்தது. தேசத்தில் பஞ்சம், ஆகார திரட்சி. ஆனா இந்த அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க, நிறை உள்ளவளாய் எங்கிருந்து வெளியே போனேன், நிறை உள்ளவளாய். அப்ப இங்க இருந்து போகும்போது தேசத்துல எல்லாம் செழிப்பு இருந்தது, பஞ்சம் தான் தேசத்துல. ஆனால் இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் நிறைவு இருந்தது. செழிப்போடு நிறைவோடு தானே வெளியே போறீங்க. ஆனா திரும்பி வரும்போது வெறுமை. திரும்ப வரும்போது பாத்தீங்கன்னா அந்த தேசத்துல சாப்பாடு இருந்தது, அந்த தேசம் செழிப்பா இருந்தது. ஆனால் நகோமி விதவை, ரூத் விதவை, சாப்பாடு கூட வழி இல்லை. ரூத் பாருங்க, கஷ்டப்பட்டு எங்கேயாவது வயல இருந்து கொஞ்சம் கோதுமையெல்லாம் எடுக்கலான்னு போனாங்க. போவாஸ் கொடுத்தாங்க, அப்ப துணிக்கையெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா மீதம் எடுத்து துணியில கட்டி வைக்கிறாங்க. ஏன் தெரியுமா, வீட்டுல மாமியார் கொடுக்கணும், அவ்வளோ கஷ்டம். சாப்பிட்ட மீதியை கூட எடுத்து கட்டி வைக்கிறாங்க. சில பிள்ளைகள் அருமையுள்ள ஒரு பிள்ளைகள் பார்த்துருக்கிறாங்க. கஷ்டப்பட்ட பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, எங்க அம்மாவுக்கு சில தாய்மார்கள் பண்ணுவாங்க, சாப்பிட்டுட்டு சிலது மட்டும் எடுத்து வைப்பாங்க தன் பிள்ளைகளுக்கு. அவ்வளோ கொடுமையான வறுமையில வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் கர்த்தர் ரூத்தை கனம் பண்ணினார். ரூத்துடைய அறிக்கையை கனம் பண்ணார். ரூத் சொல்றாங்க, உன் கர்த்தர் என் கர்த்தர். ஆண்டவரை மெய்யா ஏற்றுக்கொண்ட குடும்பத்தில் சாபம் இல்லை. தொடர்ச்சியா இந்த குடும்பத்தில் மரணம் ஏற்பட்டது. ஆனால் பாருங்க, ரூத்தை கர்த்தர் கனம் பண்ணார். முதல்ல போய் கீழே கிடக்கிறத புறக்கி கொண்டு வராங்க, எப்படி அதை சாப்பிடணுமேன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது பாருங்க, அந்த போவாஸ் தோட்டக்காரர் வேலைக்காரனை சொல்றாங்க, நீங்க சிந்த விடுங்க, அவள் புறக்கி கொள்ளும்படிக்கு. சிந்த விடப்பட்டதை புறக்கி கொண்டிருந்தாள். மூன்றாவது அளந்து கொடுக்கிறார், 6 படி அளந்து கோதுமையை கொடுக்கிறார். படிப்படியா ஆசீர்வாதங்களை கர்த்தர் உயர்த்தி கொண்டிருக்கிறார். குடும்பத்தில் அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வாராக. படிப்படியான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால், ஆண்டவரை விசுவாசித்தால், திரும்ப துதிக்குள் வந்தால், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, முழு தோட்டத்துக்கும் சொந்தக்காரியா மாறி போன, ஓனரா மாறி போனாங்க. சிலர் யோசித்திருப்பாங்க, இந்த குடும்பம் இனி சாபம் தான், இனி தரித்திரம் தான், உயர முடியாது, வாழ்க்கையில உயர முடியாது என்று சொல்லி அந்த நகோமி ரூத்தை குறித்து பலர் பேசியிருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் வித்தியாசமா இருந்தது. பொதுவா விதவன் சொன்னாலே எல்லாருமே தப்பா நினைப்பாங்க. அதுவும் இள வயதுல விதவையாக்கப்பட்டாலே ரொம்ப இலக்காரமா நினைப்பாங்க, இச்சையா பார்ப்பாங்க. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். ரூத்துடைய சந்ததியில் யாரும் திருமணம் பண்ண மாட்டாங்கன்னு யோசிச்சிருக்கலாம். ரூத்தை நல்ல ஒரு பரிசுத்தவான் போவாஸ் திருமணம் பண்ணினார். போவாஸ் எடுத்து பார்த்தால் இயேசு கிறிஸ்து ஒப்பனையாய் பேசுவாங்க. ரூத்துடைய சந்ததியில கர்த்தர் தாவீது ராஜாவை பிறக்க வைத்தார். ராஜாக்கள் சந்ததியில் எழும்புறாங்க. அதை விட மேல பாருங்க, ரொம்ப ஒரு பெரிய ஆசீர்வாதம். ரூத்துடைய சந்ததியில் இரட்சகராக இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் பிறந்தார். எப்படியா இந்த குடும்பத்தில் சாபம் மாறினது, திரும்ப யூதாவுக்கு வந்தது நிமித்தமாய் சாபம் மாறினது. பொதுவாக மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் அருமையான செய்திகள் உண்டு. நான் பொதுவாக வாசிக்கிறது இல்லை. யார் பெற்றா, யார் செத்தா, இவனை பெற்றான், இவனை பெற்றான்னு சொல்லி 42 தலைமுறை இருக்கிறது.
அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா 4 பெண்களை மட்டும் அடையாளப்படுத்தியிருக்கும் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில். தாமார், உரியாவின் மனைவி பச்சைபால், ரூத், இதெல்லாம் மிக முக்கியமானவங்க. இந்த ஸ்திரீ சகோதரருடைய வாழ்க்கை நீங்க தியானிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க அடிப்பட்டவங்க, நொறுக்கப்பட்டவங்க, வேதனைக்குள்ளாக்கப்பட்டவங்க. ஆனால் இவர்கள் பேர் மட்டும் அந்த பட்டியலில் இருக்கும் பாருங்க. தாமார் ஏமாற்றப்பட்டவங்க, உரியாவின் மனைவி, அவங்களும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டவங்க, சொந்த கணவரை இழந்தவங்க. ரூத் விதவையாக்கப்பட்டவள். ஆனா இவங்க குடும்பத்துல கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். ரூத்துடைய சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இன்றைக்கும் ரூத்துடைய குடும்பத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ரூத்தை குறித்து நமக்கு தெரியும். ஆண்டவர் யார் தெரியுமா? குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஐயா அம்மா, உங்கள் குடும்பத்தில் சாபம் இருக்கிறதா? இன்றைக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். குடும்ப சாபத்தை போக்குவதற்கு இரட்சகராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த குடும்பத்தில் வரிசையான தொடர்ச்சியான மரணம் ஏற்பட்டது. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அப்படிப்பட்ட சாபத்துக்கு ஏதுவான காரியங்கள் இருந்தால் இன்றைக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். நீதிமானின் சந்ததி பெயர் பெற்று விளங்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லு. ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், தலைமுறைக்கும் அது கர்த்தருடைய சந்ததி எனப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகள் எருசலேமில் இஸ்ரவேலில் அற்புதங்கள் அடையாளமாய் காணப்படுவார்கள். தலைமுறையின் சாபத்தை போக்குவதற்கு கர்த்தர் உண்டு. நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சில வசனத்தை எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். அவனவன் தன் தன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான். எந்த மனுஷன் திராட்சைகளை தின்பானோ அவனுடைய பற்களை கூசி போகும். ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட யூதாவுக்குள் திரும்பின ஜனங்களுக்குள்ளாய் ஆண்டவர் மறுபடி பேசுகிற வார்த்தை என்னவென்றால், பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றால் பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்கள் சொல்ல மாட்டாங்க. யாரு திராட்சை காய்களை தின்பார்களோ அவர்கள் மட்டுமே பற்கள் கூசி போகும். அப்படி என்றால் யாரு தேவனுக்கு விரோதமாய் அக்கிரமம் பண்றாங்களோ அவங்க மட்டுமே அழிவார்கள். அவர்கள் பிள்ளைகள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை உங்கள் பிதாக்கள் தவறு பண்ணியிருக்கலாம். பிள்ளைகளாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நான் பேசுகிற இந்த வார்த்தைப்படி கேட்டு நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பற்கள் கூசி போவதே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமான வசனம் 31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். மிக முக்கியமான வசனம். முதலாவது வசனம் வாசிக்கும் போது யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே. இப்பொழுது பாருங்க, யூதா குடும்பத்தோடும் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். இந்த சாபத்தை போக்குவதற்கு புது உடன்படிக்கை இரட்சகராக இயேசு கிறிஸ்து பண்ணார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம் 13ஆம் வசனம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறபடி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை சிலுவையில சுமந்து தீர்த்தார். சிலுவை சின்னம் ஒரு சாப சின்னமாய் காணப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்கள் சாபத்தை சுமந்து தீர்த்தவர், புது உடன்படிக்கையின் இரத்தத்தை சிந்தினவர். உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. சபிக்கப்பட்டிருக்கிறீங்களா? சாபத்துக்கு ஏதுவான ஜீவன் இருக்கிறதா? துன்மார்க்கின் வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. நீதிமானின் வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு வார்த்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையில சாபம் இருக்குமானால் இன்றைக்கு அர்ப்பணியுங்கள். கர்த்தர் விடுதலை தருவாராக. கவலைப்பட வேண்டாம். சாபத்தை இயேசு மாற்றுவார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பு தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சாபத்தை மாற்றுகிற கர்த்தர் நீர் ஒருவரே என்று சொல்லி விசுவாசித்திருக்கிறார்கள். அறிக்கை செய்கிற விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகள் குடும்பத்தில் சாபம் இருக்குமானால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சாப கிரியைகள் அழிவதாக. இந்த புது உடன்படிக்கையின் ரத்தம் இவர்கள் வீட்டில் தெளிக்கப்படட்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைக்காலில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டது, பஸ்கா ஆட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்டது போல, பூசப்பட்டது போல ராகபுடைய வீட்டில் சிவப்பு நூல் தொங்கப்பட்டது. மீட்கப்பட்டார்கள் அப்பா. இவர்கள் வீட்டில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. தலைமுறையின் சாபங்கள் அழிவதாக. தலைமுறையில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் குடும்பத்தில் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். குடும்ப ஆசீர்வாதம் பெருகட்டும். பிள்ளைகள் வளர்ந்திருக்கட்டும், சுயித்திருக்கட்டும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். இன்று முதல் என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னரே, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பா என்று சொன்னீரே கர்த்தர். அப்படியாய் செய்வீரா? கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுத்து, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதான முறையில் அவர்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சாபத்துக்கு ஏதுவான பாவம் இருக்குமானால் கர்த்தர் மன்னித்து தேவரீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும், குடும்ப ஜீவியம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, பிள்ளைகளின் படிப்பு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடை தெரியப்படுவதாக, தேவ சமாதானம் குடும்பத்தில் பெருகுவதாக. அந்த ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.